அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். அகழ்வரி 5 மற்றும் 6. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகுநின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி. அதற்கான விளக்கம்: நம் மனித தேகத்தை ஆலயமாக்கி மனித தேகத்தில் இறைவன் இருக்கும் இடமாகிய சிற்சபையை, அதாவது பூர்வமத்தியை கருவூலமாக்கி கற்பகிரகமாக்கி நாம் அடைய வேண்டிய அனுபவங்களையும் நமக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளையும் சடங்குகளாக்கி வைத்தனர் நம் முன்னோர். பண்டைய காலத்தில் ஆலயங்கள் ஏற்படுத்தவும் அதிலே மூர்த்தங்களை நிறுத்தவும் அங்கு செய்ய வேண்டிய சடங்குகளையும் விளக்க சாத்திரங்கள் வரையறுக்கப்பட்டன. இந்த சாத்திரங்கள் ஆகமங்கள் ஆகும். மனித உடம்பில் செயல்படும் ஜீவ விளக்கமே ஆலயமாவதால் ஆகமங்கள் பசுநூல் எனப்பட்டன. ஜீவன் = பசு. இறைவனின் தன்மை, குணம், ரூபம், சொரூபம் முதலியவற்றை பல்வேறு துறைகளில் நின்று விளக்கும் நூலே வேதங்களாகும். ஆரணம் என்பது வேதம். இந்த ஆகமங்களும் வேதங்களும் முடிவாக எந்த விளக்கத்தை தருகின்றனவோ அவைகளுக்கு உட்பட்டது போல் நின்று அவைகளின் முடிவுக்கு எட்டாது மேலும் ஓங்கி விளங்கும் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம்.